ஃப்ரைடே நைட்டு கிளம்பி சாட்டர்டே மார்னிங் ஒரு 8:30 போலயே ரீச் ஆகிட்டோம் அம்மா வீட்டுக்கு. வந்ததுமே என்ன ரீசனுக்காக வந்தோம்ன்னு பார்த்தீங்கன்னா, எங்க அத்தாவ வந்து மெடிக்கல் செக்கப் கூட்டிட்டு போணும். எப்பயுமே நாங்க தான் கூட்டிட்டு போவோம். அதுக்காக தான் வந்தோம். ஒரு 10:30 போலவே கிளம்பியாச்சு. போற வழியில எங்க ஊர் அப்பா பேக்கரியில டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ரூட்டெல்லாம் பாருங்க எவ்ளோ சூப்பரா இருக்கு. சென்னையிலலாம் டிராஃபிக்கா இருக்கும். இங்க வந்து அப்படியே பீஸ்ஃபுல்லா கிளியரா இருக்கும். அழகா நம்ம பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கலாம். மதுரை மீனாட்சி மிஷன்ல தான் காமிச்சிட்டுருக்கோம். இது வந்து நியூ பில்டிங்கு. இது வந்து நியூராலஜி ஸ்பெஷலிஸ்ட்டு. இங்க தான் அத்தாக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம். இங்க வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவ செக்கப்க்கு வரணும். வந்து செக்கப்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எல்லா செக்கப் முடிச்சுட்டு வெளியில வரும்போது ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. சரவணா ஸ்டோர்ஸ் அம்மா போகணும். கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அங்கேயே சரவணா ஸ்டோர்ஸ்லலாம் கடைங்கலாம் இருக்கும்ல, அங்கேயே லஞ்ச் முடிச்சாச்சு. எக் பிரியாணி தான் வாங்கியிருந்தோம். ஒரு பார்சல் வந்து ₹40. அதுக்கு வந்து டேஸ்ட்டும் சூப்பரா இருந்துச்சு. குவான்டிட்டியும் நல்லா இருந்துச்சு. சரவணா ஸ்டோர் வந்ததே வந்து அத்தாக்கு ஸ்லிப்பர்ஸ் வாங்கணும்னு தான். அவங்களே கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு போட்டு பார்த்து வாங்கலான்னு தான் வந்திருந்தோம். டாக்டர்ஸுமே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாரி பொது இடத்துக்குலாம் அடிக்கடி கூட்டிட்டு போங்க, நடக்க வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி சரவணா ஸ்டோர் கூட்டிட்டு போவோம்ன்னு கூட்டிட்டு வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் மாட்டி நடக்க வச்சு அவங்களுக்கு புடிச்சத எடுத்தாச்சு. அத்தாக்கு ஸ்லிப்பர்லாம் எடுத்து முடிச்சுட்டு, இந்த கார்ல வந்து சீட்ல போடுவோம்ல ரப்பர் மாதிரி, இந்த ஹீட் வந்து ஏறாம இருக்கிறதுக்காக அதுவும் வாங்கியிருந்தோம். அப்புறம் ஸ்டேஷனரி ஐட்டம்லாம் போயிட்டு சும்மா சுத்தி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் அம்மா வெஷல்ஸ்லாம் வாங்குறதுக்காக போனாங்க. அங்க பார்த்தா மினியேச்சர்ல அழகா கியூட்டா இருந்துச்சு. இரும்புலே செஞ்சு. இதோட ரேட் வந்து 1000க்கு மேல இருந்துச்சு. பார்க்கும்போது கியூட்டா இருந்துச்சு. அந்த அருகாமனைலாம் அப்படியே ரியலிஸ்டிக்கா பண்ணியிருந்தாங்க. அடுப்பு, தோசைக்கல் எல்லாமே இருந்துச்சு. இரும்புலே செட்டா அப்படியே. இந்த மினியேச்சர் வீடியோஸ்லாம் எடுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்புறம் அந்த மண்ணுலயே வந்துட்டு செஞ்சு வச்சிருந்தாங்க. மண் பாத்திரம்லாம் மினியேச்சர் இருந்துச்சு. நெறைய மினியேச்சர் ஐட்டம் கலெக்ஷன்ஸ் நெறையா இருந்துச்சு. சென்னையில உள்ள சரவணா ஸ்டோர்ஸ விட மதுரையில நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்கும். கண்டிப்பா மதுரை வந்தா நான் சரவணா ஸ்டோர்ஸ் வந்து பார்க்காம போகவே மாட்டேன். ஏன்னா, இங்க நெறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். நம்ம பார்த்து வாங்குறதுக்கும் நல்லாருக்கும். அது மாரி வெஜிடபிள்ஸும் அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இங்க. வீட்டுக்கு அம்மா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், அப்புறம் மளிகை ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு, மீனாட்சி ஹாஸ்பிட்டல்ல பழைய பில்டிங்ல உள்ள கேன்டீன்லயே டின்னரையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வர்றதுக்கே ஒரு 11:00 ஆயிடுச்சு.